ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கெவுரு அடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் நறுக்கி வச்ச தேங்காய் மிக்சியில் சேர்த்துக்கிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிலே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாத கொஞ்சம் அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாத நம்ம ஒரு ஓட்டு ஓட்டினா தான் தேங்காய் மையும். தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா தேங்காய் நல்லா மையாது. அதனால் ஃபஸ்ட்டு வெறும் இதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தாளித்து வச்சிட வேண்டியதான். இந்தாண்ட நம்ம கெவுரு வடை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. நான் வந்து முருங்கைக்கீரைக்கு பதிலாக கோஸ் சேர்த்துருக்குறேன். கோஸை வந்து பொடி பொடியாக நறுக்கி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாத ஃபஸ்ட்டு கோஸை வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி எப்படி பிசையும் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு மாவை வந்து நம்ம வந்து தவா அடுப்பில் வச்சு ஹீட் ஏறினதையும் நம்ம வந்து அடைய நல்லா தட்டி கையிலே வச்சு அந்த தோசைக்கல்லே இப்படி அமுக்கி விட்டோம்னா நல்லா இதாகிடும், அடை மாதிரி ஆகிடும். நம்ம தோசைக்கல்லே வச்சு இந்த மாதிரி சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். சிம்மிலே வச்சு இருந்தால் தான் வேகும் மாவு, இல்லைன்னா வேகாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடை செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க.